வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, இன்று ஆகஸ்ட் 14 ஆசான் அருட்தந்தை அவர்களது ஜெயந்தி நாள் 114 வருடங்கள் நிறைவடைந்து 115வது நாளை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்னாள். இந்த நாளிலே ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு ஆற்றிய அந்த சேவைகள், அவற்றை பற்றி நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக நாம் இதை நினைந்து கொள்கிறோம். மகரிஷி அவர்கள் அவர்களது அந்த பிறந்த நாள் விழாவை கொண்டாட வேண்டும் என்று கேட்கும் பொழுது, இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது என்பதிலெல்லாம் அவருக்கு உடன்பாடு இல்லை. அப்போ மகரிஷி இதை அவருடைய பிறந்த நாள் என்று சொல்லுவதற்கு பதிலாக உலக அமைதி தினம் என்று அதை வைத்துக்கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார். நமக்காக அதை ஒரு பெயரை மாற்றி சொல்லக்கூடிய ஒரு நிலை. ஏனென்று சொன்னால், மகரிஷி அவர்கள் எப்பொழுதும் தன்னை மகான் என்று சொல்லிக்கொண்டதே இல்லை, தொண்டன் என்று தான் சொல்லிக்கொண்டார். எளிமையாக வாழ்ந்த ஒரு மகான் என்று சொன்னால் அருட்தந்தை வேதாத்ரி அவர்களை சாரும். அது மட்டுமல்ல, எந்தவித இரகசியத்தையும் தன்னுள் வைத்து கொள்ளாமல் தனக்கு தோன்றிய, தன்னுள் வெளிப்பட்ட அனைத்து தத்துவங்களையும், தனக்கு தான் புரிந்து கொண்ட அனைத்து உண்மைகளையும் அப்படியே உடனுக்குடன் வெளிப்படுத்திய ஒரு மகான் என்று சொன்னால் அது தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களாகத்தான் இருக்க முடியும். அது மட்டுமல்ல, அவர் தத்துவங்களை கொடுத்த விதம் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்த அந்த விதம், இதுபோல் இந்த அளவுக்கு எளிமையாக இவ்வளவு பெரிய மாபெரும் தத்துவத்தை யாரும் கொடுக்க முடியாது என்ற அளவுக்கு அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மகான்கள் தோன்றிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். எதற்காக என்று சொன்னால், இந்த மனித குலம் உய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மகான்கள் தோன்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது எதன் அடிப்படையில் நிகழ்கிறது என்று சொன்னால், இறையாற்றல் இந்த சமுதாய சிந்தனை, மனிதகுலம் முழுவதற்குமான ஒரு விரிந்த சிந்தனை யாரிடம் இருக்கிறதோ அவரை தேர்ந்தெடுத்து அவரை இந்த உலகம் முழுவதும் அந்த அறம் என்பதை விதைக்கச் செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்குகிறது. அப்படித்தான் மகான்கள் தோன்றுகிறார்கள். இதை மகரிஷி அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று சொன்னால்,
அதாவது அந்த எண்ணம் என்பது தோன்றும் வகைகள் என்று சொல்வார்கள். தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு, தெய்வீகம் என்று சொல்வார்கள். அந்த தெய்வீகம் என்று அவர்கள் விளக்கிய அந்த விளக்கம் அடிப்படையில்தான் இந்த மகான்கள் தோன்றுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடிகிறது. தெய்வீகம் என்றால் என்ன என்று சொன்னால், அதாவது இந்த சமுதாயம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும்போது, சமுதாயம் உய்ய வேண்டும் என்று யாருக்காவது ஒரு அதீதமான எண்ணம் இருக்கிறது என்றால், அப்படி அதே மாதிரியான எண்ணங்கள் இந்த உலகம் முழுவதும் சிறிய அளவில் எத்தனை கோடி மனிதர்களிடம் இருக்கும். ஆனால் அவர்களால் அந்த அளவுக்கு எதுவும் செய்ய இயலாது. ஆனால் ஒரு சிறிதளவு அந்த எண்ணங்கள் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இந்த உலக மக்கள் அனைவரும் அமைதி அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இவரிடம் அழுத்தமாக இருக்கும்பொழுது, இதே எண்ணங்கள் எத்தனை கோடி மனிதர்களிடம் இருந்ததோ அத்தனையும் இவரோடு, இந்த ஆன்மாவோடு இணைந்து அங்கு வெளிப்படும்போது அதுதான் தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்று மகரிஷி சொல்வார்கள். அப்போ தெய்வீகத்தினால் வரக்கூடிய எண்ணம் என்பதில் அதில் அந்த நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடியவர்களுடைய அனைத்து உயிர்க்கிழப்பும் அவர்களோடு இணைந்து வெளிப்படுவது என்பதை பார்க்க முடிகிறது. அதன் அடிப்படையில் சென்ற நூற்றாண்டில், 19ஆம் நூற்றாண்டில் இந்த உலகில் வாழ்ந்து அரிய தத்துவங்களை வெளிப்படுத்திய மகான் என்று சொன்னால் அது வேதாத்ரி மகர்ஷி என்று தான் சொல்ல முடியும். நமது தமிழ்நாட்டிலே வேதாத்ரி மகர்ஷி அவர்களுக்கு முன் எடுத்துக்கொண்டால் வள்ளலார் அவர்களும் ரமண மகரிஷி அவர்களும் இந்த ஆழ்ந்த ஞான தத்துவங்களை வெளிப்படுத்தியவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த பாடல்கள் நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இல்லை. அப்போ வள்ளலாரனுடைய அந்த திருமறைகள், 6ஆம் திருமுறை என்று சொல்கிறோமே, அதில் வெறும் பாடல்களாகவே அவர் பாடி வைத்து விட்டு சென்றார். அருட்பெருஞ்சோதி அகவல் என்று ஒரே இரவில் அவர் எழுதிய அந்த அகவலில் இந்த ஞான தத்துவங்கள் முழுவதும் இருக்கிறது என்று சொன்னாலும், வேதாத்ரி மகர்ஷியின் தத்துவங்கள் தெரியாமல் புரியாமல் அந்த அகவலை படித்தோம் என்று சொன்னால் அதை விளங்கிக் கொள்வது கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஆனால் வேதாத்ரி மகர்ஷியினுடைய தத்துவங்களை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு அந்த அகவலை நாம் படிக்கும் பொழுது அது நமக்கு முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு பக்குவத்தை நமக்கு கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது தத்துவம் தெளிவு பெற்ற பிறகு இந்த ஓஷோ அவர்களினுடைய தத்துவங்களை எல்லாம் படித்தால் அது நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் எத்தனை மகான்கள், இதுவரை வந்த மகான்கள் சொன்ன அந்த கருத்துக்கள் அனைத்தும் நாம் புரிந்து கொண்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மகரிஷியினுடைய தத்துவம் நமக்கு உதவியாக இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்போ அந்த அடிப்படையிலே, அதாவது அனைத்து மனிதர்களும் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் இந்த ஞான தத்துவத்தை எளிமைப்படுத்தி கொடுத்தவர் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்த
அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்பதில் ஐயமில்லை. மிக எளிமையாக சொல்லப்பட்ட தத்துவம். அதனால தான் அவர் பேரை என்ன சொன்னாங்க, அதாவது தத்துவ ஞானி என்றாலும் பாமர மக்களின் தத்துவ ஞானி என்று சொன்னார்கள். சில இடங்களில் தத்துவங்கள் எல்லாம் ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடியதாக இருந்தது. இங்கே அப்படி இல்லை. சாதாரண மனிதரும் இதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் கொடுத்ததனால் பாமர மக்களின் ஞானி என்று மகரிஷி அழைக்கப்பட்டார். அவர் தத்துவங்களிலே சில இதுவரை நமது மகான்கள் வெளிப்படுத்தாத சில தத்துவங்களும் மகரிஷி அவர்களிடமிருந்து வெளிப்பட்டதை நாம் கண்டு உணர முடிகிறது. அதாவது அவர் சொல்லும் பொழுது, எனக்கு முன் வாழ்ந்த மகான்கள் என்ன சொல்லி சென்றார்களோ அதை விளங்கி கொண்டு அதைத்தான் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். இருந்தாலும் சில இடங்கள் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்பட்ட தத்துவமாகவே நாம் பார்க்க முடிகிறது. அதாவது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், துறவு என்பதற்கு அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த விளக்கம் போல இதுவரை எந்த மகான்களும் கொடுத்ததாக தெரியவில்லை. பொதுவாக இதுவரை துறவு என்றால் அந்த குடும்பத்தை துறந்து, பொருள்நிலையை துறந்து, அதாவது உறவுகளையும் பொருளையும் துறந்து செல்வதுதான் துறவு என்று இதுகாரும் நமது நாட்டில் சொல்லப்பட்டு வந்தது. அந்த முதலில் அதுவும் குறிப்பாக குடும்பத்தை துறந்து என்று. அப்படி இருந்து வந்த ஒரு நிலையிலே துறவு என்பதற்கு மகரிஷி அவர்கள் என்ன விளக்கம் கூறுகிறார்கள்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவுதான் துறவு அப்படின்னு சொல்லி, உறவு என்பதை விடுத்து நாம் உயிர் வாழ முடியாது என்று சொல்லிவிட்டார். அப்ப உறவு என்பது வேண்டும். எப்படி? உயிர் வாழ்வதற்கு பொருள் வேண்டும் அல்லவா? தேவைகள் நிறைவு செய்து கொள்வதற்கு பொருள் வேண்டும் அல்லவா? அப்போ அந்த பொருளோடு உறவு கொண்டுதானே ஆக வேண்டும். உறவிலிருந்து துண்டித்து எப்படி துறவு வாழ்க்கை வாழ முடியும்? துறவியாக சென்ற பிறகு பசி எடுத்தால் உணவு வேண்டுமே. அந்த உணவுக்கு என்ன செய்ய முடியும்? யாசகம் எடுத்து அவர்கள் சாப்பிட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியும் அந்த பொருளோடு தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கிறது. யாரிடம் போய் யாசகம் எடுப்பீர்கள்? சமுதாய மக்களிடம்தானே. அப்போ அந்த உறவுகளோடு நாம் உறவு கொள்ள வேண்டி இருக்கிறது. ஒரு பசி என்ற தேவையை பூர்த்தி செய்வதற்காக கூட அந்த உணவுக்காக அந்த உறவுகளோடு தொடர்பு கொள்ள வேண்டி இருக்கிறது அல்லவா? அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உறவு என்பது இல்லாமல் துறவு என்பது இல்லை என்று சொல்லிவிட்டார். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? உறவில் ஒரு தெளிவு வேண்டும். உறவு எந்த அளவில் வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்ற தெளிவும் விழிப்புணர்வும் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த இடத்துக்கு பெயர்தான் துறவு என்று சொல்லுகிறார். இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில் மகரிஷி அவர்கள் கூறியிருந்தார்கள். அதனால தான், அதாவது குடும்பத்தில் இருந்து கொண்டே யோகம் செய்ய முடியும் என்று கொண்டு வந்தவர் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி. அப்போ குடும்பத்தில் இருந்தாலும், இந்த குடும்ப கடமைகள் என்பதில் இருந்தாலும் அது எந்த அளவில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் அதிலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்ற தெளிவு வர வேண்டும் என்பதுதான் மகரிஷியினுடைய முழு
முழுக்க அவர் கொடுத்த தத்துவங்களின் விளக்கமாக இருக்கும். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த தற்சோதனை அகத்தாய்வு என்பதை கூட பாருங்கள். அதில் கூட என்ன சொல்லியிருக்கிறார்? ஆசை என்பதை விட முடியாது, விட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லிவிட்டார். ஆனால் நாமெல்லாம் புத்தர் காலத்திலிருந்து என்ன சொல்லி கொண்டிருந்தோம்? ஆசையே துன்பத்துக்கு காரணம், எனவே ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார் என்று நாம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும் என்று புத்தர் ஆசைப்பட்டார். அங்கே எப்படி ஒழிக்க முடியும்? ஆசை என்பது என்ன? ஆசை என்றாலே தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்த இந்த சமுதாயத்திலே ஆசை என்பது அவசியம் என்றும், ஆசை என்றால் என்ன என்றும் தெளிவாக விளக்கியவர் வேதாத்திரி மகரிஷி. இந்த இடமெல்லாம் ஏன் நான் இன்று குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், வேதாத்திரியத்தில் இது தனித்துவம் வாய்ந்தது. ஒரு வித்தியாசமான கோணத்தில் மகரிஷி அவர்கள் கொடுத்தது. அப்ப தேவையின்பால் எழக்கூடிய எண்ணமே ஆசை என்று சொன்னார். தேவை என்பதை சரியாக இங்கு வரையறுத்து கொடுத்திருக்கிறார். நாமெல்லாம் சமுதாயத்தில் உணவு, உடை, இருப்பிடம் இதுதான் தேவை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மகரிஷி அவர்கள் அந்த 3 வார்த்தையையும் மாற்றிவிட்டார். மாற்றி என்ன கொடுத்தார்? உணவு என்பது தேவை அல்ல, பசி என்பதுதான் தேவை என்று சொன்னார். ரெண்டும் ஒன்றுதானே என்று சொல்ல தோன்றும். அப்படி அல்ல. உணவு தேவை என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம்? 3 நேரம் சாப்பிட்றதுக்கு உணவு வேணும்னு சொல்லுவோம். ஆனால் இப்பொழுது உண்மை என்ன? இந்த உடல் பசி என்ற ஒரு வேட்கையை நமக்குள்ளாக ஏற்படுத்தும் பொழுதுதான் உணவு வேண்டும். பசிக்கும் நேரத்திற்குத்தான் உணவு, பசிக்கும் அளவுக்குத்தான் உணவு, பசி தீர் அளவுக்குத்தான் உணவு. இதுதான் இயற்கை. அப்ப பசி என்பதுதான் தேவை என்று சொன்னார். அப்ப பசி தாகம் என்று கொடுத்து அந்த பசியை சமன் செய்வதற்கு உணவு என்று சொன்னார். அப்ப உணவு என்பதை செகண்டரியாக மாற்றிட்டார். தேவையின் செகண்டரி தேவையாக மாற்றிவிட்டார். இதுவெல்லாம் இந்த ஞானத்தின் தத்துவ பாதையிலே ஒரு வித்தியாசமான கோணத்தில் இது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கே உரித்தான அந்த தத்துவமாக நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அந்த அடிப்படையில் தேவைகள் 3 என்பதையும் என்ன சொன்னார்? எது தேவை? அதை நாம் இப்பொழுது இயற்கை துன்பம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மனிதன் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த 3 தேவைகள் இருந்தால் போதும் என்று சொல்லிவிட்டார். நீங்கள் இந்த ஒன்றை மட்டும் இந்த சமுதாயத்துக்கு புரிய வைத்து விட்டால், தேவைகள் 3 என்பதை மட்டும் இந்த சமுதாயத்துக்கு விளங்க வைத்து விட்டால், வாழ்க்கை மிக 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 எளிதாக மாறிவிடும். இல்லாமை என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும். இந்த தெளிவு இல்லாததனால்தான் இன்று எல்லோருமே இல்லாமை என்ற ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவை என்பது எது என்று புரியவில்லை. எல்லோரும் புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த தேவை என்பதை உணர்ந்து கொண்ட பின் ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய அந்த ஒரு இறுக்கங்கள் கிட்டத்தட்ட ஒரு 75 முதல் 80% விலகிவிடும். அப்படிப்பட்ட ஒரு தத்துவம் இந்த தத்துவம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, இந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய தேவைகள் 3 என்பதை முழுமையாக யார் விளங்கிக் கொள்கிறார்களோ அவர் ஞானத்தின் பாதையில் பயணிப்பதற்கு தகுதியை பெற்றுவிட்டார் என்று சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை எளிமையாக, இதற்கு மேல் இதில் மாற்றம் எதுவும் செய்ய வேண்டியது இல்லை என்ற அளவில், அது மட்டுமல்ல, இதை சுலபமாக நாம் நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் கொடுத்தது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தனிச்சிறப்பு
என்று சொல்ல முடியும். அதேபோல இதுவரை எல்லா மகான்களும் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பத்துக்கான காரணத்தை பல்வேறு வகையில் நிறைய மகான்கள் சொல்லி இருக்கிறார்கள். அவையெல்லாம் இந்த விதி என்ற பெயரிலும், பாவம் புண்ணியம் என்ற பெயரிலும், கர்மவினை என்ற பெயரிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த கர்மவினை தத்துவம், செயல் விளைவு தத்துவம் என்பதிலே தெள்ளத் தெளிவான ஒரு தெளிவு வேதாத்திரி மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்தில்தான் விளங்கிக் கொள்ள முடிகிறது. மிகவும் தெளிவாக அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அருட்தந்தை அவர்கள். சஞ்சித கர்மம் என்றால் என்ன, பிராரப்த கர்மம் என்றால் என்ன, ஆகாமிய கர்மம் என்றால் என்ன, இந்த மூன்று பெயர்களும் சமுதாயத்தில் உலவிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் இந்த மூன்றினுடைய விளக்கங்கள் புரிந்து கொள்வதில் நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. மகரிஷி அவர்கள் மிக 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 தெளிவாக சொல்லிவிட்டார். ஆகாமிய கர்மம் என்பது இப்பொழுது நம்மிடம் இருக்கக்கூடியதல்ல. ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி செயலை செய்ய தூண்டுவது என்பது ஆகாமிய கர்மம் என்று சொல்வார். அப்ப இப்பொழுது எழக்கூடிய ஒரு எண்ணத்தின் மூலமாக ஒரு செயலை செய்ய இருக்கிறோமே, செய்ய தூண்டுகிறதே, அது ஆகாமிய கர்மம் என்று சொல்வார். அப்ப அந்த ஆகாமிய கர்மம் நீங்குவது என்பதில் ஆக்கினை தமம் செய்யும் பொழுது ஆகாமிய கர்மம் நீங்கும் என்று சொல்லும்போது இனிமேல் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் நிறுத்தக்கூடிய ஒரு நிலையை அந்த இடத்தில் அவர் உணர்த்தி விடுகிறார். அதன் பிறகு இந்த சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், இதில் நமது சைவ சித்தாந்தம் போன்ற நூல்களில் இருந்து அதற்கு விளக்கம் எழுதியவர்கள் கூட பல்வேறு வகையில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள். சைவ சித்தாந்தத்தில் இப்படி கூறப்பட்டுள்ளதாக சொல்லுகிறார்கள். எப்படி? சஞ்சித கர்மம் என்பதும் பிராரப்த கர்மம் என்பதற்கும் விளக்கம் என்ன என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டால், அதாவது போன பிறவியில் எங்கேயோ எப்படியோ வாழ்ந்திருக்கிறோமே, அங்கு செய்த பாவங்களெல்லாம் நாம் இந்த பிறவியில் இங்கு கொண்டு வந்ததாக, அதுதான் சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சஞ்சித கர்மம் என்பதற்கு அதற்கும் நமது மூதாதையருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி அங்கு சொல்லப்படுகிறது. அது என்னுடைய சஞ்சித கர்மம் என்று சொன்னால் நான் போன பிறவியில் எங்கு பிறந்திருந்தனோ, எப்படி பிறந்திருந்தவனோ, அங்கு நான் வாழும்போது செய்த பாவங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டேன், அதுதான் சஞ்சித மூட்டைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்த்தால் எங்கேயோ இருந்து ஒரு உயிர் இங்கு வந்து பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அப்போ அந்த பிறவி என்பதிலே நிறைய குழப்பங்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு பிராரப்த கர்மம் என்றால் என்ன என்று அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதாம், அங்கிருந்து கொண்டு வந்த அந்த சஞ்சித வினையினுடைய மொத்த தொகுப்பிலே இந்த பிறவியில் நாம் அனுபவித்துக் கொள்வதற்காக அதிலிருந்து ஒரு பகுதியை பிரித்து எடுத்து வைத்திருக்கிறோமே, அதற்கு பேர் பிராரப்த கர்மம் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியென்றால் மீதமிருப்பதை அடுத்த பிறவியில் எடுத்துச் செல்வதாக சொல்லப்பட்டு, அப்போ எப்போதான் பிறவி முடியறது? அப்போ இந்த பிராரப்த கர்மம் என்பதற்கும் சஞ்சித கர்மம் என்பதற்கும் அங்கு சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்மால் முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் இருக்கிறதா என்றால் இல்லை. மகரிஷி அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் என்பதை? நீங்கள் பாருங்கள், சஞ்சித கர்மம் என்பது நாம் பிறக்கும் போது
பிறக்கும்போது வரல. நாம் கரு உண்டாகும் போதே சஞ்சித கர்மம் என்ற அந்த வினை தொகுப்பு நம்மிடம் வந்துவிட்டது. எங்கிருந்து வந்ததாக சொல்லுகிறார்? தாய் தந்தையின் உயிர் மையத்திலிருந்து. அவர்கள் இருவரிடமும் எவ்வளவு மொத்த அந்த கர்ம வினை பதிவு இருக்கிறதோ அதனுடைய மொத்த தொகுப்பும் அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி போல இந்த கருவில் வந்து அதன் பிறகுதான் இந்த உடல் உருவாகிறது என்று மகரிஷி சொல்கிறார். அப்போ சஞ்சித கர்மம் என்பதை என்ன சொல்கிறார்னா, தாய் தந்தையரிடமிருந்து நமக்கு வந்த கர்மவினை என்று சொல்லுகிறார். அது தாய் தந்தையரிடம் மட்டுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. தாய் தந்தையருக்கு அவருடைய தாய் தந்தையரிடமிருந்து வந்தது. அப்போ நமது மூதாதையர்களிடமிருந்து நமக்கு வந்ததை சஞ்சித கர்மம் என்று சொல்லுகிறார். அப்போ அது முழுவதும் நம்மிடம் அப்படியே இருக்கிறது என்றும், அதை அடிப்படையாக கொண்டு 3 வயதுக்கு பின்னால் நாம் பதிவு செய்யக்கூடிய அந்த பாவம் என்ற அந்த கர்ம வினை இருக்கிறதே, அதை பிராரப்த கர்மம் என்று சொல்லுகிறார். அப்போ மகரிஷி அவர்களுடைய அந்த விளக்கத்தின்படி இது முன்வினை பின்வினை என்று 2ஆக பிரிக்கிறார். முன்வினை என்பது நமக்கு பிறக்கும்போது வந்தது, பின்வினை என்பது நாம் செய்தது, ஆகாமிய கர்மம் என்பது செய்யப்போவது. எவ்வளவு தெளிவாக கொடுத்திருக்கிறார் பாருங்க. இப்போ இது முன்வினை பின்வினைன்னு சொல்கிறோம். இதை கூட மகரிஷி அவர்கள் ஒரு 50 திருக்குறளுக்கு அதில் திருக்குறளின் உட்பொருள் விளக்கம் என்று எழுதியிருக்கிறார். பரிமேலாளர் உரையிலிருந்து சற்று வேறுபடுகிறார். திருவள்ளுவர் எப்படி நினைத்து இதை எழுதியிருப்பார் என்று அவரது ஞானத்தால் உணர்ந்து அந்த புத்தகம் எழுதப்பட்டது. ஒரு 50 குறள் மட்டும்தான் எழுதியிருந்தார். அதில் ஒரு குறளிலே இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் என்பதற்கு அனைத்து திருக்குறள் விளக்கம் கொடுத்த அத்துணை பேரும் இருளை சேர்க்கக்கூடிய இருவினைகள் என்பதை நல்வினை தீவினை என்றுதான் எழுதியிருக்கிறார். மகரிஷி அவர்கள் அதில் வேறுபடுகிறார். நல்வினை தீவினை, நல்வினை எப்படி நமக்கு இருளை சேர்க்கும்? அது இருளை விளக்கும். நல்வினை புண்ணியம் என்பது என்ன செய்யும்? பாவம் என்பதை நீக்கும் என்று சொல்லுகிறார். அந்த பாவம் என்பதுதான் நமக்கு வாழ்க்கையில் இருளை சேர்க்கிறது. அப்போ நல்வினை தீவினை என்று இரண்டும் இருளை சேர்க்கக்கூடியது. இது ரெண்டும் சேராமல் இருக்கும் பொழுதுதான் இறைவனை அடைய முடியும் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகரிஷி அவர்கள் அதை தெளிவுபடுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? இருள் சேர் இருவினை என்பது முன்வினை பின்வினை என்ற இரண்டும் தான் இருளை சேர்க்கக்கூடியது என்று சஞ்சித பிராரப்த கர்மத்தை இங்கு விளக்குகிறார். அப்ப அந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மத்துக்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய விளக்கம் இது திருவள்ளுவர் அந்த காலத்தில் அவர் இப்படித்தான் அவர் எழுதியிருப்பார் என்பதை பொருத்தி பார்க்கும் பொழுது இது முன்வினை பின்வினை என்பது சரியாக தோன்றுகிறது என்று நாமால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. இதை சாதாரண இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு விளக்கத்தை நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரணமாக பாருங்கள், ஐயப்பன் கோயிலுக்கு மாலையிட்டு செல்வார்கள், இருமுடி கட்டி செல்வார்கள். அங்கு சென்று அந்த 18 படி ஏறி வரும்பொழுது அது ஒரு ஞான நிலையை அடைவதற்கான ஒரு விரதம் என்று அதை மக்கள் அனுஷ்டானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாருங்கள், இருமுடி கட்டி செல்லக்கூடிய ஒரு சாஸ்திரம் அங்கு இருக்கிறது. அந்த இருமுடி என்பதற்கு என்ன விளக்கம் என்று கேட்டால்,
அந்த குரு மகான்கள், அந்த குருநாதர்கள் என்ன சொல்லுகிறார்கள், அது முன்னாடி ஒரு தேங்காய் பின்னாடி ஒரு தேங்காய் வைத்து அதை கட்டி தலையின் மேல் வைக்கும்போது அது 2 தேங்காய்களை முடிச்சாக கட்டினதால் இருமுடி என்று சொன்னார்கள். சரி, அந்த முடியை எப்படி வைக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்கும் பொழுது ஒரு தேங்காய் முன்புறம் இருக்க வேண்டும், இன்னொரு தேங்காய் பின்புறம் இருக்க வேண்டும் என்று சொன்னார். இது ஏன் 2ஐயும் ஒன்றாக வைத்து கட்டக்கூடாது என்று சொன்னால் அது தலையில் நிற்காது. முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்றுனா மேலே வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நிற்கும், நம்ம நடந்து போகலாம் அப்படின்னு ஒரு குருநாதர் சொன்னார். இப்போ இதை பக்கவாட்டில் 2 பக்கம் வைத்தாலும் அது நிற்கும் அல்லவா, அது ஏன் முன்னாடி பின்னாடி வைக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது என்னுடைய குருநாதர் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார். அது முன்னாடி ஒரு தேங்காய் பின்னாடி ஒரு தேங்காய் தான் வைக்கணும்னு சொல்லியிருக்கிறார், அதை தலையில் உச்சியில் தான் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். இப்போ மகரிஷியினுடைய தத்துவத்தை அங்கு பொருத்தி பாருங்கள். துரிய தவம் செய்யும்போது அங்கே என்ன ஆகிறது, ஆக்கினை தவம் செய்யும்போது புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை. துரிய தவம் செய்யும் பொழுது அங்கு என்ன ஆகிறது, அந்த துன்பம் கொடுக்கும் செயல் முற்றிலுமாக நின்றுவிடக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, முற்றிலும் அந்த துரிய தவம் செய்து தற்சோதனை செய்து துன்பம் கொடுக்கும் செயலை நிறுத்தி துன்பம் போக்கும் செயலை தொடங்கக்கூடிய ஒரு நிலையை அங்கு பார்க்கிறோம் அல்லவா. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, தலை உச்சியிலே முன்முடி பின்முடி என்று சொல்லக்கூடிய அந்த 2 தேங்காய்க்கு என்ன விளக்கம், முன்முடி என்று சொல்லக்கூடிய அந்த முன்னாடி இருக்கக்கூடிய தேங்காய் என்பது சஞ்சித கர்மம், நமது மூதாதையர்களிடமிருந்து நமக்கு வந்தது என்றும், பின்முடி என்பது நாம் செய்த பிராரப்த வினை. இந்த 2ஐயும் கழிப்பதற்காக துரியதவம் செய்வதற்காக இங்கு உச்சியிலே அந்த இருமுடியை வைத்து இங்கிருந்து உச்சியின் நினைவோடு அங்கு செல்கிறார்கள். அப்ப இது முன்முடி பின்முடி என்பது முன்வினை பின்வினை என்று ஆகிவிடுகிறது அல்லவா. அப்ப இருள் சேர் இருவினை என்பதும் முன்வினை பின்வினை என்று, இருமுடி என்பதும் முன்முடி பின்முடி என்றும், சஞ்சித கர்மம் முன்னோர்களிடம் வந்தது, பிராரப்த கர்மம் நாம் இதுவரை செய்தது, எவ்வளவு பொருத்தமாக இருக்கிறது என்று பாருங்கள். மகரிஷியினுடைய தத்துவங்களை நமது நடைமுறையில் இருக்கக்கூடிய நமது முன்னோர்களின் சடங்குகளை இணைத்து பொருத்தி பார்க்க பார்க்க அப்படியே அது முழுமையாக அதில் பொருந்துவதை பார்க்கிறோம். அது நம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக வருகிறது என்பதை பார்க்க முடிகிறது. இவ்வாறு கடந்த 35 வருடங்களாக அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷியோடு நாம் இணைந்திருந்திருக்கிறேன். அவர்களது தத்துவங்களை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலும் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் பொருத்தி 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 பார்க்கிறேன். பொருத்தி பார்க்கும் பொழுது இவர்கள் இன்று சொல்லக்கூடிய தத்துவம் நமது சடங்கு முறைகளில் செய்யக்கூடிய அந்த சடங்குகளினுடைய விளக்கம் 2ஐயும் பார்க்கும் பொழுது மகரிஷியினுடைய தத்துவம் தெள்ள தெளிவாக இருக்கிறது. இருந்தாலும் மகரிஷி என்ன சொல்வார்னா, நான் சொல்லுகிறேன் என்று இந்த தத்துவத்தை அப்படியே எடுத்துக்கொள்ளாதீங்கப்பா, நீங்கள் சிந்தனை செய்து அது பொருந்துகிறதாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். அவ்வளவு அடக்கம். சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்று அவர் சொன்னதை கூட சிந்தனை செய்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய மகான் மகரிஷி அவர்கள். அதில் வெளிப்படையாக அவர் சொன்ன கருத்து எந்த தத்துவத்தில் என்று சொன்னால், அதாவது பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்பதை சொல்லும் பொழுது, இந்த உலகத்தில் இந்த முற்பிறவி பிற்பிறவி என்பதை பற்றி நிறைய கதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அந்த கதைகளோடு கதையாக இதையும் ஒரு கதையாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இது எப்பொழுது
உறுதி செய்யப்படுகிறதோ உங்கள் மனதால் அப்பொழுது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று நேரடியாக சொல்லிவிட்டு இந்த தத்துவத்தை சொல்லுவார்கள். நான் இந்த தத்துவத்தின் அடிப்படையில் மகரிஷியினுடைய அந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் என்பதை நன்கு இந்த சமுதாயத்தில் நடந்த நிகழ்வுகளோடு பொருத்தி பார்த்திருக்கிறேன், பல இடங்களில் பார்த்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், சற்று மருத்துவம் சார்ந்த, அதாவது விஞ்ஞான மருத்துவம் அல்லாத எல்லா மருத்துவங்களையும் படித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாத்தையும் ஆய்வு செய்து இந்த மக்களினுடைய அந்த ஒரு அந்த இறுதி காலத்தில் ஏற்படக்கூடிய அந்த மரணங்களை எல்லாம் நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு மரணத்திலும் மகரிஷியினுடைய இந்த தத்துவத்தை பொருத்தி பார்க்கிறேன். பொருத்தி பார்க்கும் பொழுது மகரிஷியினுடைய தத்துவம் அப்படியே அதை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதில் செய்யக்கூடிய சடங்கு முறைகளும் அதே மாதிரி இருக்கிறது. ஒருவர் இறந்த பிறகு நம்ம வீட்டில் எத்தனை சடங்குகள் செய்கிறோம், அதையெல்லாம் எப்படி செய்கிறோம், ஏன் செய்கிறோம் என்று பொருத்தி பார்த்தால் மகரிஷியினுடைய இந்த தத்துவம் தெளிவாக தெரிகிறது. மகரிஷி அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இறந்த பிறகு அந்த ஆன்மா அவருடைய குழந்தைகளினுடைய உடலோடு சேர்ந்து விடுகிறது. அவரிடம் இருந்த அந்த கர்ம வினைகள் குழந்தைகளினுடைய கர்மயத்தில் சென்று அடைந்து விடுகிறது என்று சொல்லுகிறார்கள். இது நமது வீடுகளில் செய்யக்கூடிய சடங்குகள். அவர்களுடைய மகன்கள், பேர குழந்தைகள், இவர்களெல்லாம் அங்கு அந்த உடலை கடைசியாக வைத்து செய்யக்கூடிய சடங்குகள் எல்லாம் எதற்காக செய்கிறோம் என்று பார்த்தால், இதை ஈர்த்து தனக்குள் அதை இணைத்துக் கொள்வதற்கான செயல்களாகவே அங்கு செய்யப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த உடல் தகனம் செய்யப்படுகிறது. ஒவ்வொன்றையும் நீங்களும் பொருத்தி பாருங்கள். அப்போ அங்கிருந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சடங்குகள், எல்லா மதங்களிலும் அந்த சடங்குகள் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு 10 நாளில் அவருக்கு பிடித்த உணவை எல்லாம் படையல் செய்து இந்த பையன்களையும் பேரன்களையும் அங்கு சாப்பிட சொல்லுகிறார்கள். ஏன் அவருக்கு பிடித்ததை இங்கு சாப்பிட வேண்டும்? அவர்தான் இறந்து விட்டாரே, அந்த உடல் தான் இறந்து விட்டது. அவர் ஆன்மா இங்கு இவர்களோடு இணைந்திருக்கிறது. எனவே அவருக்கு பிடித்த உணவை இவர்களை சாப்பிட சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு சடங்கையும் அதை மகரிஷியினுடைய தத்துவங்களோடு சிந்தனை செய்து பொருத்தி பார்த்தால் மிகவும் பொருத்தமாக வருகிறது, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவில் வருகிறது. அதில் இந்த முற்பிறவி பிற்பிறவி என்பது மிக 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 தெளிவாக சொன்னவர் வேதாத்திரி மகரிஷி. நம்மளுடைய முற்பிறவி என்பது நமது தாய் தந்தையர், நமது அடுத்த பிறவி என்பது நமது குழந்தைகள். இந்த நிலையில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம் என்பதும் மிகவும் தெளிவாக இணைந்து செல்லக்கூடியதாக நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு மகரிஷியினுடைய தத்துவங்களிலே மிக மிக உயர்ந்த ஒரு நிலையில் எல்லாவற்றையும் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அவர் கொடுத்த தத்துவம் காந்த தத்துவம். இவ்வளவு விளக்கமாக, இவ்வளவு எளிமையாக அதை யாரும் கொடுத்ததில்லை. அது மட்டுமல்ல, அவர் கொடுத்த காந்த தத்துவம் தான் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் வெளிப்படுகிறது என்பதை நாம் உணர முடிகிறது. அப்போ இந்த காந்த தத்துவம், செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வானியலும் ஜோதிடமும் சரியாக பொருந்தும். மகரிஷியினுடைய இந்த கர்மவினை தத்துவத்தையும் செயல் விளைவு தத்துவத்தையும் அப்படியே ஜோதிடத்தில் பொருத்தி பாருங்கள். ஜோதிடம் அதில் இருக்கக்கூடிய உண்மை விளங்கும். இப்பொழுது இந்த தத்துவம் தெரியாமல் ஜோதிடர்கள் ஜோதிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஜோதிட கருத்தரங்குகளிலே
நான் இதையும் அதையும் இணைத்து அவங்க சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். இதை இணைத்து கொண்டு சொல்லும் பொழுதுதான் அந்த ஜோதிடம் முழுமை பெறுகிறது. முழுமை மட்டுமில்லை, உண்மை பெறுகிறது. அப்படி மகரிஷி அவர்கள் கொடுத்த அந்த காந்த தத்துவம் அது சொல்வார், எந்த ஒன்றை அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாம் சொல்வார். அப்போ ஆதி முதல் அந்தம் வரை அனைத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ இது எல்லாம் சித்தர்கள் ஞானத்தால் கண்டு உணர்ந்திருந்தார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் மறைமுகமாக எழுதி வைத்துவிட்டு சென்று விட்டார்கள். அதனுடைய பொருள் விளங்குவதில்லை. சிலையடையாக எழுதி வைத்துவிட்டு சென்றார்கள். அந்த கவியில் அதனுடைய அர்த்தத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி நிறைய இருந்தது. அனைத்தையும் மகரிஷி அவர்கள் தவநிலையில் இருந்து இருந்து அதையெல்லாம் தெளிவு பெற்று நமக்கு கூறியது. இன்னும் இதில் உச்சகட்டமாக வேதாத்திரியத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், அதாவது மனித வாழ்க்கை என்பது இந்த பொருள் வயமாகவும் உறவுகள் வயமாகவும் இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். இன்றைக்கு மனித வாழ்க்கை பொருள் நிலையில்தான் அதிகமாக, ஒரு 75% பொருள்நிலை வாழ்க்கையாக இருக்கிறது. ஒரு 25% உறவுகள் என்பதாக இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது சதவீதம் இன்னும் கூட மாறுது. பொருள்நிலை தான் மிக அதிகமாக சென்று விட்டது. ஒரு காலத்தில் பொருள்நிலையும் உறவுகளும் சமமாக இருந்த காலம். இப்பொழுது பொருள்நிலை கூடி கூடி 75-80% போயிடுச்சு. உறவுகளினுடைய நிலை குறைந்து விட்டது. சரி, எப்படி இருந்தாலும் இந்த பொருள்களும் உறவுகளும் தான் வாழ்க்கை என்று மனிதர்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாத்திரியம் உண்மையாக தெளிவுபடுத்தப்படும் பொழுது ஆனால் இப்பொழுது வேதாத்திரியம் உண்மையாக தெளிவுபடுத்தப்படக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. நாங்களெல்லாம் மகரிஷி அவர்களோடு ஒரு 15 ஆண்டு காலம் அவரோடு நாங்கள் 15-16 ஆண்டு காலம் அவரிடம் பயணித்து விட்டோம். அவர் இந்த பூத உடலோடு இருக்கும் பொழுது ஒரு 16 ஆண்டு காலம் எனக்கெல்லாம் 1991 மகரிஷி அவர்களோடு இணைந்து அவர்களிடம் நேரடியாக பயிற்சி எடுக்கும் வாய்ப்பு அப்பொழுது இருந்து கிடைத்தது. 2006 அவர் பூத உடலை விட்டு விலகிவிட்டார். அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 16-17 ஆண்டுகள் மகரிஷி அவர்களோடு இணைந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தது. நேரடியாக இந்த தத்துவ விளக்கங்களில் அவரிடம் கேள்விகளை கேட்டு தெளிவு பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. அதெல்லாம் வெறும் எங்களது வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மாபெரும் பொக்கிஷம் என்று நான் கருதுகிறேன். அப்படிப்பட்ட அவர்களோடு அந்த பயணித்த காலத்தில் வந்ததினால் இந்த தத்துவ விளக்கங்கள் அவரது அந்த சமாதி காலத்துக்கு பின் இன்னும் ஆழமாக நமக்கு புரிந்து கொண்டு இருக்கக்கூடியதை நான் உணர்கிறேன். இது எப்படி? அவர் இருக்கும்போது நாம் நேரடியாக சந்திக்கும்போது சில கேள்விகளை கேட்டு விளக்கத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்பொழுதுதான் அதற்கு வாய்ப்பு. அப்போ எல்லாம் மகரிஷி அவர்கள் இரவு உணவு முடிந்த பிறகு எல்லோரும் வாருங்கள், நம்ம கொஸ்டின் ஆன்சர் வச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. நைட்டு 10:30 மணி வரைக்கும் கூட அவர் கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு பதில் சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் படுக்கைக்கு செல்வார்கள். அப்படி இருந்த காலத்திலே நேரடியாக கேட்டோம். அப்போ நேரடியாக மட்டும்தான் கேட்க முடிந்தது. அதற்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது. நாம் திரும்ப கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அடுத்து அவரிடம் நேரடியாக சந்திக்கும் போது தான் அதை கேட்க முடியும்.
நாம் பணிச்சுமையாக நம்ம வந்துடுவோம், போவோம், வருவோம். ஆனால் மகரிஷி அவர்கள் சொன்னார்கள், ஃபிசிக்கலாக இருக்கும்போது அப்படி தான் தொடர்பு கொள்ள முடியும். ஆனால் அவர் சமாதி நிலை அடைந்த பிறகு என்ன சொன்னார்கள், உங்களுக்குள் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும், எந்த தெளிவு தேவைப்பட்டாலும் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வந்து நான் அதற்குரிய தெளிவை கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அப்போ அவர் சமாதி காலத்துக்கு பின் ஆத்மார்த்தமாக இந்த தத்துவத்தின் இன்னும் ஆழமான கேள்விகள், ஆழமான புரிதல்கள் தேவைப்படுகிறது என்று நமது ஆழ் மனதிற்குள் வைத்துவிட்டால் போதும். மகரிஷி அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்து அந்த தெளிவை கொடுக்கிறார்கள் என்பதை நான் இந்த கிட்டத்தட்ட இந்த ஒரு 19 ஆண்டுகள் ஆகிவிட்டது, அத்தனை வருடமாக அதை நான் உணர்கின்றேன். இது யாரெல்லாம் நீங்கள் அவ்வாறு ஆழ்ந்து உண்மையான அந்த தத்துவம், அதனுடைய தெளிவு வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, உங்களுக்குள்ளும் மகரிஷி அவர்களுடைய அந்த ஆன்மா வந்து உங்களுக்கும் அதை கொடுக்கும் என்பதில் எனக்கு நிச்சயமாக உறுதியாக அதில் நான் கூறிக்கொள்ள முடிகிறது. ஆனால் அதில் இரண்டு இடம் வேணும். தத்துவங்களில் தெளிவு தேவைப்படும் என்று கேட்க வேண்டும். அந்த தத்துவ தெளிவு இந்த உலகத்துக்கு, உலக மனிதர்களின் அமைதிக்கு பயன்படுவதாக அதை எடுத்து செல்வதற்காக கேட்க வேண்டும். இரண்டை விட்டுவிட்டு மகரிஷியினுடைய ஆன்மாவிடம் சென்று எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று கேட்டால் அது கிடைக்காது. நமது மக்கள் எல்லாம் இப்படி சென்று விடுகிறார்கள். மகரிஷியிடம் சென்று என்னுடைய பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைங்க, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும், இப்படித்தான் குரு மகான்களிடம் கேட்கிறார்கள், பிரபஞ்சத்திடம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். கேட்க வேண்டியது எதுவுமே இல்லை என்று சொன்ன மகரிஷியிடம் இவர்கள் போய் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. சரி, அப்படிப்பட்ட நிலையிலே இப்போது மகரிஷி அவர்கள் இந்த பொருள் நிலையும் உறவு நிலையும் தான் வாழ்க்கையா என்று கேட்டால் இல்லை. அப்போ வாழ்க்கை என்பது என்ன என்றால் உணர்வு நிலைதான் வாழ்க்கை என்பது மகரிஷியினுடைய தத்துவத்தில் ஒரு உச்சகட்டமான தத்துவம். நீங்கள் எங்கு சென்றாலும், ஒரு பொருளோடு உறவு கொண்டாலும் கடைசியில் அது ஒரு உணர்வில் போய் தான் நிற்கிறது. உறவுகளோடு உறவு கொண்டாலும் அதுவும் ஒரு உணர்வில் தான் போய் நிற்கிறது. உணர்வு, இப்போ அந்த உணர்வு என்பது மனதால் உணரக்கூடிய ஒரு உணர்வு, ஒரே உணர்வு தான். ஆனால் இந்த தொடர்பு கொள்ளக்கூடிய நிலைகளில் அதற்கு தக்கவாறு அந்த உணர்வுகளின் நிலை மாறுபாடு இருக்கிறது அல்லவா? அதை நமது முன்னோர்கள் சித்தர்கள் உணர்ந்து ஒவ்வொன்றுக்கும் பெயர் கொடுத்திருக்கிறார்கள், ஒவ்வொரு நிலையையும் பெயர் கொடுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையான உணர்வுகள் நம்முள் நிறைய இருக்கிறது. அந்த உணர்வுகளை உணர்வதற்கு இந்த பொருளும் உறவுகளும் துணையாக இருக்கிறதே தவிர, இந்த பொருளும் உறவுகளும் நேரடியாக நமக்கு தேவையா என்றால் அது உணர்வு என்ற அந்த உணர்வை உணர்வதற்காகத்தான் தேவை என்பது மகரிஷியினுடைய தத்துவத்தில் ஒரு உச்சகட்டமான ஒரு நிலை. இப்போ அந்த உணர்விலே இப்போ நாம் எப்படி இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? துன்பம் என்ற உணர்வில் அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அப்போ இந்த இடத்துல இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன என்று அதை விரிவாக எடுத்து விளக்கியவர் வேதாத்திரி மகரிஷி. இதெல்லாம் மகான்களிடமிருந்து வெளிப்படுவதில் அதிகமாக எங்கும் வெளிப்படவில்லை. மகரிஷி அவர்கள் தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள். இன்பம் துன்பம் என்பதென்ன, இவை இரண்டும் எங்கிருந்து தோன்றுகின்றது என ஆராய்ந்தேன் என்று எழுதுகிறார். இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்பொருளிலும் எக்காலத்திலும் இயல்பாக நிறைந்துள்ளது. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும்.
இரண்டும் அறிவின் அலைகளாயும் கண்டேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த அளவுமுறை மீறும்போது துன்பமாக மாற்றுகிறோம் என்ற இடம், இந்த இடம் இந்த உலக சமுதாயத்தில் மக்களுக்கு புரியாத ஒரு இடம். துன்பம் என்பது நாம் அளவுமுறை மீறி துன்பமாக மாற்றக்கூடியது என்பது 1% மக்களுக்கு கூட இன்றும் தெரியாது. ஆனால் வாழ்க்கை துன்பமாக இருக்கிறது என்று போராடி கொண்டிருக்கிறான் மனிதன். அப்போ ஒரே ஒரு இடம் தெளிவுபட்டால் போதும். அளவுமுறை மீறுவதில்லை என்ற ஒரே ஸ்டாண்ட் எடுத்துட்டா போதும், துன்பம் என்பதே இல்லை. அப்ப நிலையான உணர்வுகள், அதுவும் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாம் எங்கிருந்தும் பெறக்கூடியதல்ல, நம்மிடம் இருக்கக்கூடியது என்று சொல்லுகிறார். இதை வேதாத்திரியம்தான் முழுமையாக விளக்குகிறது. இன்றைக்கு மருத்துவம் எவ்வளவோ வளர்ந்திருக்கிறது, ஆரோக்கியம் எங்கு இருக்கிறது என்று கேட்டால் என்ன சொல்லும்? ஆரோக்கியம் அப்பப்போ வந்துட்டு போகுதுன்னு சொல்லும். இல்லை, அனைவரிடமும் நிலையாக இருக்கிறது, அளப்பரிய அளவில் நிற்கிறது ஆரோக்கியம். ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் வேதாத்திரியத்தில் இதை அழகாக விளக்கக்கூடிய ஒரு நிலை மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆரோக்கியம் என்பதை நாம் உள்ளே வைத்துவிட்டு மேலே பல திரைகளை போட்டு மூடிவிடுகிறோம், நோய் என்ற திரைகளால். அதனால் ஆரோக்கியம் தெரியவில்லை. துன்பம் என்ற திரையை போட்டு மூடிவிடுகிறோம், இன்பம் என்பது தெரியவில்லை. வெறுப்பு என்பதை போட்டு மூடிவிடுகிறோம், அன்பு என்பது தெரியவில்லை. எல்லாமே நம்மிடம் அளப்பரிய அளவில் இருக்கிறது. இந்த உணர்வுகள் தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று கேட்டால் மகிழ்ச்சி வேண்டும், அமைதி வேண்டும், நிறைவு வேண்டும், ஆரோக்கியம் வேண்டும், அன்பு வேண்டும், ஆனந்தம் வேண்டும். இறுதியாக இதுதான் வேண்டும். நீங்கள் எந்த பொருளாக இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் இதில் போய் தான் நிற்கும். அப்போ அந்த உறவுகள் எப்படி இருக்க வேண்டும்? இந்த உறவுகளில் மகிழ்ச்சியும் அன்பும் ஆனந்தமும் அதில் நமக்கு நிலையாக கிடைக்க வேண்டும். ஒரு இரண்டு உறவுகள் இணையும் போது அங்கு முழுமையாக அவரவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பு உணரப்பட வேண்டும். அவரவர்களிடம் இருக்கக்கூடிய அன்பை உணர்வதற்கு அந்த இணைப்பு அதை உணர்த்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் தான் அன்பின் இணைப்பாக இருக்க வேண்டும். உறவுகள் அனைத்தும் அன்பின் உணர்வுகளாக இருக்க வேண்டும். எங்கு இருக்கிறது இன்று அன்பு? அப்போ அதை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனந்தம், ஆனந்தம் என்ற இறை உணர்வு, அதையும் இந்த உறவுகளின் மூலமாக பெற முடியும். அப்ப இந்த பொருள்களின் மூலமாக இன்பத்தை உணர முடியும். பொருள்களை தூக்கும் போது இன்பம், பொருள்களை ரசிக்கும் போது மகிழ்ச்சி, உறவுகளில் இணையும் போது அன்பு. அந்த இணைப்பின் உச்சகட்ட இணைப்பில் ஆனந்தம். இந்த இடம் யாருக்கு கிடைத்திருக்கிறது? யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் மகரிஷி அவர்கள் தெளிவாக உணர்த்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்கு மேல் தத்துவம் என்பது இல்லை என்ற அளவில் இறை உணர்வு வரை, இன்பம் முதல் இறை உணர்வு வரை, இதை கூட இப்படி நம்ம இதை ஆய்வு செய்ய வேண்டும். இன்பம் முதல் இறை உணர்வு வரை அந்த உணர்வுகள். அப்போ அந்த உணர்வுகளுக்காகத்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வதற்குத்தான் இங்கு பிறந்திருக்கிறோம். ஆனால் அந்த உணர்வுகள் நம்முள் வெளிப்படக்கூடிய ஒரு சூழலில் வாழ முடிகிறதா? இல்லை. அதற்கு தடையாக நிறைய உள்ள போட்டு அதை தடுத்து வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயமும் அதை தடுத்து கொண்டிருக்கிறது.
சமுதாயம் இதை அடைய விடாது. அப்படி ஒரு நிலையை பார்க்கிறோம். அந்த இடத்தில் தான் மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார்கள், தெளிவு வந்தபின் துணிவு வேண்டும் என்று ஒரு இடத்தில் மகரிஷி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். தெளிவு வந்தபின் துணிவு வேண்டும். அப்ப என்ன வரணும்? நீங்க அன்பின் உறவாக அந்த உறவு இருக்கணும்னா அது அன்பின் உறவாக இருக்க வேண்டும். அதற்காக துணிவாக அதை நாம் அனுபவம் செய்ய வேண்டும். ஆனந்தம் என்பதை ஆனந்தமாக அனுபவம் செய்ய வேண்டும். அப்ப இந்த உணர்வுகளுக்குள்ளாக தெளிவு வந்த பின் துணிவு வேண்டும். அப்ப அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் என்பதை அற்புதமாக நமக்கு விளக்கி கொடுத்திருக்கக்கூடிய மகான் வேதாத்திரி மகரிஷி ஆவார்கள். ஆக இந்த நூற்றாண்டில் நான் இப்பொழுது வேதாத்திரி மகரிஷியின் தத்துவங்களிலே தனித்துவமான தத்துவங்களை ஆங்காங்கே எடுத்து நான் இவ்வளவு நேரம் வெளிப்படுத்தி இருக்கிறேன். இன்னும் நிறைய தத்துவங்கள் இருக்கிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மகான்கள் தோன்றினாலும் அத்துணை மகான்களிலும் ஒரு முழுமை பெற்ற மகானாக, எளிமையான மகானாக, எல்லா நிலைகளில் இருக்கக்கூடிய மனிதர்களும் விளங்கிக் கொள்ளக்கூடிய மகானாக தத்துவங்களை கொடுத்தவர் வேதாத்திரி மகரிஷி. ஆனால் இந்த தத்துவங்களை இதே போல இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய சீடர்கள் தான் என்று தேடிக்கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த தத்துவங்களை மேலோட்டமாக சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் தான் என்று ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். பெருமைக்காகவும் பணத்துக்காகவும் புகழுக்காகவும் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழானந்த யோகம் இறுதி வரை வேதாத்திரி மகரிஷியின் தத்துவங்களை, தத்துவத்தில் இருக்கக்கூடிய உண்மையை உண்மையாக, உண்மை தத்துவமாக தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது ஒன்று மட்டுமே நோக்கம் என்ற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயலில் இணைந்து செயல்படும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த மகரிஷி அவர்களது ஜெயந்தி தின விழாவில் அனைவருக்குள்ளும் ஆசான் அவர்களது அந்த ஆற்றலும் ஆசிகளும் அனைவருக்குள்ளும் நிறையற்றும் என்று வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.